ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்மஸ் சீரீஸோட 2வது எபிசோட், அதாவது குக்கீஸோட ரெசிபி. வீட்டில் நம்ம எல்லாருமே பிஸியாக இருப்போம். ஸ்டார் போடுறது, ட்ரீ வைக்கிறது, டெக்கரேஷன் பண்ணுறது, கெஸ்ட்டை இன்வைட் பண்ணுறது அப்படின்னு. வீட்டில் கிட்ஸ் இருக்காங்க, நம்ம அவங்களையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிடுவோம். இது அவங்களுக்கான ஸ்பெஷல் குக்கீஸோட ரெசிபி. இதுக்காக நான் 1/2 கப் பட்டர் எடுத்திருக்கேன். இது வந்து மெல்டட் பட்டர் கிடையாது, சாஃப்டாக இருக்கக்கூடிய பட்டர். ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு 3 ஹவர்ஸ் முன்னாடியே நான் வந்து வெளியில் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் வந்து இதில் 3/4 கப்புக்கு வந்து ப்ரௌன் சுகர் வந்து ஆட் பண்ணுறேன். இந்த ப்ரௌன் சுகர் வந்து இன்னும் டார்க் கலரில் கிடச்சிச்சின்னா அது உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும், கலர் வந்து நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் அப்படி கிடச்சிச்சின்னா அது யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உங்கள் கையில் என்ன ப்ரௌன் சுகர் இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இதை மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது இதில் வந்து இந்த குக்கீஸுக்கு வந்து ஆக்சுவலி ஃபுல்லாமே வந்து மைதா மாவில் பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி வந்து பாதி மைதா மாவும் பாதி கோதுமை மாவும் பண்ண போகிறோம். இதுக்காக நான் 1 கப் மைதா மாவும் 1 கப் கோதுமை மாவும் எடுக்கிறேன். மாவு எடுக்கும்போது நீங்கள் கப்பில் அழுத்தி எடுக்கக்கூடாது. மாவு வந்து லூஸாகவே தான் இருக்கணும், அப்படி தான் நம்ம எடுக்கணும். ஸோ இப்போ நான் கோதுமை மாவு ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ மைதா மாவு ஆட் பண்ணுறேன். இது கூட 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், அது போக பட்டை இருக்குல்ல, சினமன் பவுடர் வந்து 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணணும். அப்புறம் வந்து கிராம்பு இருக்குல்ல, கிராம்புவோட பவுடர் அது வந்து 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணணும். அப்புறம் வந்து சுக்கு பொடி அது வந்து 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணணும். இவ்வளோ ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு கூட 1 டீஸ்பூன் வந்து வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணணும். அப்புறம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, அப்புறம் 3.5 to 4 டீஸ்பூன் வந்து வார்ம் மில்க் ஆட் பண்ணணும். இந்த வார்ம் மில்க் வந்து ஆட் பண்ணும்போது மாவு வந்து நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி தேவைப்படுற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு நீங்கள் வந்து ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவு எக்ஸ்ட்ரா வந்து பால் ஆட் பண்ணிக்கோங்க, தண்ணி ஆட் பண்ணாதீங்க. இப்போ நான் இதை மிக்ஸ் பண்ணுறேன். இதோ பாருங்கள், இந்த மாதிரி வரணும். நான் இதில் எக்ஸ்ட்ரா வந்து இன்னும் ஒரு 2 டீஸ்பூன் பக்கம் வந்து நான் பால் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் எனக்கு திரண்டு வந்துச்சு. ஸோ டோட்டலாக இதில் வந்து 5.5 டீஸ்பூன்ஸ் வந்து நம்ம பால் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து என்ன பண்ணணும்னா, உங்ககிட்ட கிங் ரேப் இருந்ததுன்னா கிங் ரேப்பில் சுற்றி ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வைங்க. ஒரு வேளை கிங் ரேப் இல்லைன்னா நோ ப்ராப்ளம், ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டேன். இதோ பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்மளால் டைரெக்டாக கல்லில் வச்சு நம்மளால் திரட்டி பீஸ் போட முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, பட்டர் பேப்பர் எடுத்துக்கோங்க. பட்டர் பேப்பரை இந்த மாதிரி 2 ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஏற்கனவே நான் கொஞ்சம் முதல்ல இந்த ட்ரையல் பார்க்கும்போது நான் யூஸ் பண்ணது. ஸோ அதே பேப்பரில் தான் நான் இப்போ எடுத்துக்கிறேன், இல்லைன்னா இது வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ நான் அதை தான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி நடுவில் உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க. வச்சு அது மேலே இன்னொரு பட்டர் பேப்பர் போட்டு சப்பாத்தி கட்டை இருக்குதுல்ல, அதை வச்சு நம்ம வந்து உருட்டணும். இப்போ டைரெக்டாக நம்ம வந்து ஃப்ளோரில் போட்டு நம்ம இது பண்ணணுன்னா அது சரியாக வராதுன்னா அது பிஞ்சு போயிடும். நம்மளால் வந்து கட் பண்ணி எடுக்கவோ இல்லைனா உருட்டவோ முடியாது. ஸோ நம்ம இந்த பட்டர் பேப்பரில் போடும்போது என்ன ஆகும்னா அது கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த திரட்டுறது வந்து ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, மீடியம் சைஸில் இருக்கணும். அதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும். இல்லைனா பேக் பண்ணுறது வந்து நமக்கு டைமிங் வந்து வேரி ஆகும். நல்லா திரட்டி எடுத்துக்கலாம். குக்கி கட்டர் வந்து கிறிஸ்மஸ் தீம்லேயே கிடைக்கும். இந்த ட்ரீ வச்சு வர மாதிரி, ஸ்னோமேன் வரது மாதிரி எல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு அப்படி இருந்ததுன்னா அது யூஸ் பண்ணுங்கள். அது பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இன்னும் ஜாலியாக இருக்கும். என்கிட்ட அது இல்லை. ஆக்சுவலி நான் ஆர்டர் போட்டிருந்தேன், எனக்கு இன்னும் வந்து கிடைக்கல. அதனால தான் நான் இதே யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஏற்கனவே பேக்கிங்கில் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பைப்பிங் பேக்கில் அந்த நீங்கள் நல்லா பண்ணுவீங்க அந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு எக்கோட ஒயிட் எடுத்துக்கோங்க, அப்புறம் ஐசிங் சுகர் எடுத்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா பீட் பண்ணி க்ரீம் மாதிரி ஆக்கி அதை நீங்கள் பைப்பிங் பேக்கில் போட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி பேக் பண்ணி எடுத்து வச்சுருப்போம்ல, அந்த குக்கீஸோட சைடில் வந்து லைனிங் மாதிரி கொடுத்தீங்கன்னா அது வந்து இன்னும் நல்லாயிருக்கும். நான் அந்தளவு பெட்டராக பண்ண மாட்டேன், அதனால் நான் அது ரொம்ப ட்ரை பண்ணலை. ஸோ இது மாதிரி நீங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக எடுக்கணும். இப்படி அடியில் கை வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு வேஸ்ட் கிடையாது. இதை மறுபடியும் நம்ம உருட்டி நம்ம இப்படி கட் பண்ணி எடுக்கலாம்.
இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு நம்ம ஒரு 15 மினிட்ஸ் எடுத்தோம்ல, அந்த டைமும் பேக் ஆகிறதுக்கு எடுக்கிற அந்த 10 மினிட்ஸ் அதுவும் தான் மொத்தத்திலே ஒரு 1/2 அன் ஹவர் இருந்ததுன்னா வீட்டில் அழகாக நம்ம குக்கி பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இதை மறுபடியும் உருட்டி மறுபடியும் வச்சு தேய்ச்சி எடுத்து கட் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து ரொம்ப உடஞ்சி வருது அப்படின்னா நீங்கள் மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஷேப்பெல்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக வரும், உடையாது ரொம்ப. அவ்வளோதான். இது இனி மறுபடி கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, அது மட்டும் பார்த்துக்கோங்க. அப்படி திக்காக இருந்ததுன்னா பேக் ஆகாது ஒழுங்காக இந்த 10 மினிட்ஸில். அவ்வளோதான். இப்போ நம்ம அவனில் வச்சிடலாம். நான் வந்து 170 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுக்கிறேன். இது ஆல்ரெடி 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண அவன். சரியா? பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் நான் பண்ணுறேன். இது வந்து நான் 10 மினிட்ஸ் மட்டும் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் வந்து இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், கடிக்கிறதுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும். நான் நெக்ஸ்ட்டு பண்ணுற பேட்ச் எல்லாமே வந்து 13 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுப்பேன். அப்போ தான் கொஞ்சம் க்ரன்ச்சியாக வரும். ஸோ இதை ஆற வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.